Hi all, and நான் வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா ரைட் now I'm learning சிஸ்டம் டிசைன். ஸோ சிஸ்டம் டிசைன் லேர்ன் பண்ணுறப்ப நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். நிறையா we do make some mistakes and stuff. ஸோ லைக் என்னோட லேர்னிங்கை லாக் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். ஸோ I'll be just creating a playlist and will be logging whatever I learn, especially in system design. ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா வாட் ஒய் அண்ட் ஹவு ஆஃப் சிஸ்டம் டிசைன். ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டம் டிசைன் எதுக்காக வந்து படிக்கணும்? ஸோ இமேஜின் வி ஆர் ஹேவிங் அ சாஃப்ட்வேர். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டிப்பிக்கல் சாஃப்ட்வேர், ஒரு வெப் அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ அந்த வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வில் பி ஹேவிங் யூசர்ஸ் அண்ட் தென் சர்வர் ஒன்று இருக்கும். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா என்னோட டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிப்பிக்கல் காம்போனன்ட்ஸ். ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டிப்பிக்கல் காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா it will be having user, server and a database. இப்போ now the thing is every software has its own functional and non-functional requirement. ஸோ எல்லா சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டோம்னாலுமே ஃபங்க்ஷனல் அண்ட் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்றது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்விக்கி மாதிரி ஒரு ஆப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே ஆர்டர் பிளேஸ் ஆகுது ஒரு ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட். அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபார் போத் அந்த டெலிவரி அண்ணாக்கு போகிறது அண்ட் தென் லைக் நம்மளோட ஆர்டர் பண்ணியிருக்க ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட், இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா லைக் ஹவு மெனி யூசர்ஸ் த சாஃப்ட்வேர் நீட்ஸ் டு ஹேண்டில், ஹவு செக்யூர் த சாஃப்ட்வேர் நீட்ஸ் டு பி, வாட் ஸ்கேல் ஆர் வி டீலிங் வித். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இத்தனை ரெக்வஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து நம்ம சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னென்ன ரீஜன்ஸ்லாம் அதிக டிராஃபிக் இருக்குது அதுக்கேற்றாப்புல ஆப்டிமைஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட். they are not the they don't determine the functionality of the application, but rather um, they determine how these functional requirements are satisfied. ஸோ நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் மோஸ்ட்லி சிஸ்டம் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஆல் அபவுட் சாட்டிஸ்ஃபையிங் த நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட். அகைன் மோஸ்ட்லின்னு தான் சொல்கிறேன், நாட் எவ்ரி திங். ஸோ பட் மோஸ்ட்லி இட் ட்ரைஸ் டு டீல் வித் திஸ் நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட் பார்ட். ஸோ கம்மிங் பேக் டு அவர் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம என்ன எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா யூ ஆர் ஹேவிங் அ யூசர், சர்வர் அண்ட் டேட்டாபேஸ். ஸோ இப்போ கொஷின் என்னன்னா, லெட்ஸ் சே கரண்ட்லி நம்மளோட ஆப்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்க்கு நம்ம லெட்ஸ் கால் திஸ் ஆப், ஓகே, திஸ் என்டையர் திங். நவ் இப்போ பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே கரண்ட்லி நமக்கு ஒரு 100 யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம் நம்மளோட அப்ளிகேஷன். அண்ட் வி ஆர் லான்ச்சிங் அவர் அப்ளிகேஷன் இன் ப்ராடக்ட் ஹண்ட்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். அண்ட் சடன்லி ஓவர் த நைட் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டிராஃபிக் வருது. ஸோ சம் சூப்பர் அப்ளிகேஷன். ஸோ 100 ரெக்வஸ்ட் அப்படிங்கிற 100 யூசர்ஸ் அப்படின்னு இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் த நைட் ஒரு 10K யூசர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். வாட் வில் ஹேப்பன்? இப்போ என்ன நடக்கும்? த சாஃப்ட்வேர் வில் கிராஷ் ஃபார் ஷூர். ஏன்னா நம்ம வந்து வி டிசைன் த அப்ளிகேஷன் வித் அவர் நாலேஜ், லைக் இந்த அளவுக்கு டிராஃபிக் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆப்வியஸாக. அண்ட் அகைன் திஸ் 10K யூசர்ஸ் அப்படிங்கிறது லைக் இட் ஹேப்பன் ஓவர் நைட். ஸோ அதை வந்து நம்ம ஃபிகர் அவுட் பண்ணல. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நம்ம பிளான் பண்ணல. ஸோ இத்தனை டிராஃபிக், இத்தனை யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்கேல் ஆவாங்க அப்படின்னு நம்ம வந்து பிளான் பண்ணல. ஸோ இப்போ இங்கே நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா யூசர்ஸ் அதிகமாகுறாங்க, டிராஃபிக் அதிகமாகுது, ரெக்வஸ்ட் அதிகமாகுது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ப்ராப்ளம். ஸோ ஸ்கேல் அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
ஸ்கேலபிலிட்டியோட கன்சர்ன். ஸோ ஸ்கேலபிலிட்டி பற்றியே அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ லெட்ஸே இந்த 10K லைக் இந்த ஸ்கேல் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த 10,000 யூசர்ஸ் அந்த மாதிரி, அதில் ஒரு 2,000 யூசர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆப் இஸ் லைக் ஒர்க்கிங் ஃபைன். அண்ட் ஒரு 8,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் வருது, ஒரு சில சமயம் லோட் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரியான பிரச்சனை வருதுன்னு வச்சுப்போம். ஸோ ஒரு சிலருக்கு ஆப் கரெக்டாக ஃபங்க்ஷனாலிட்டி யூட்டிலைசேஷன் ப்ராப்பராக இருக்குது, ஆப் யூஸபிளாக இருக்குது. பட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இஸ் நாட் யூஸபிள். ஸோ இந்த விஷயத்தை தான் பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட்னஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹவு கரெக்ட், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்வஸ்ட் போகுது அப்படின்னா எனக்கு 200 ரெஸ்பான்ஸ், அதாவது 200 ஸ்டேட்டஸ் கோட் ரெஸ்பான்ஸ் திரும்ப ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா நான் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரெக்வஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில சமயம் 500 ஆயிடுது, ஓகேவா. ஒரு சில சமயம் வேறு ஏதோ ஒரு ரேட் லிமிட்டட் ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குது அதர் தேன் 200 அப்படின்னு வச்சுருக்கோம் ஃபார் சர்டன் யூசர்ஸ். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த கரெக்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம இங்கே ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ஸ்கேலபிலிட்டி ஃபஸ்ட்டு, செகண்ட் ரிலையபிலிட்டி. ஸோ ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஹவு கரெக்ட் அவர் அப்ளிகேஷன். ஓகே. ஸோ எரர் ரெஸ்பான்ஸ் மட்டுமே கொடுக்காம எப்படி நம்ம கரெக்டான ரெஸ்பான்ஸ் தான் போகுதா, ஃபெயில் ஆகாமல் இருக்கா. ஸோ நம்ம சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகாமல் எக்ஸ்பெக்டட் ரெஸ்பான்ஸை தான் பண்ணுதா, எக்ஸ்பெக்டட் பிஹேவியரில் தான் நடக்குதா அப்படின்றத ரிலையபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். ஸோ one second. Yes. ஸோ ட்ரெடிஷ்னல் டெஃபினிஷன் பார்த்தோம்னா நான் கூட பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சிஸ்டம் டிசைனோட ப்ராப்பர் டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா system design is the process of defining how different parts of a software system interact to meet the functional and non-functional requirement of the software. ஸோ நம்மளே சொன்ன மாதிரி தான் ஃபங்க்ஷனல் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு ரெக்குயர்மெண்ட்ஸையும் how I design the entire software system such that the components inside the software system interacts to meet the requirements, meet the functional and non-functional requirement. இப்போ மெயினான கோல் என்ன அப்படின்னா இந்த சிஸ்டம் டிசைனோட கோல் டு மீட் போத் ஃபங்க்ஷனல் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட். ஸோ முக்கியமான ஒரு டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ சாஃப்ட்வேர் சிஸ்டம். ஸோ காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்ன இந்த இடத்துல? ஸோ சாஃப்ட்வேர் சிஸ்டம் அப்படிங்கிறது we are talking about the entire ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டம் போகிறோம். காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இப்போ நான் சொன்ன அதே தான், லைக் வாட் ஆர் எவ்ரிதிங் தட் resides inside of that system. So these components could be databases, cache. இதை பற்றி தான் நம்ம அடுத்து பார்ப்போம். லைக் கேஷ் பற்றி ஒரு டேட்டாபேஸ் பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ டேட்டாபேஸாக இருக்கலாம், கேஷாக இருக்கலாம், ஆர் சர்வர், லோட் பேலன்சர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ சாஃப்ட்வேர் சிஸ்டம். ஸோ இந்த ஒவ்வொரு காம்போனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் interact with each other, communicate with each other and ensure that the functional and non-functional requirements are met. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்டையர் சிஸ்டம் டிசைனோட ஒரு ஐடியாலஜி மாதிரி. ஓகேவா. ஸோ சிஸ்டம் டிசைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி there are several questions one should ask themselves. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா no system is perfect. நீங்கள் எந்த சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலுமே it is not perfect. It is just good enough and built good enough to meet their functional and non-functional requirement. So no software system is perfect. By perfect அப்படின்னா இப்போ எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா
ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணுறப்ப சிஸ்டம் டிசைன் பண்ணுறப்ப தேர் வில் பி ட்ரேட் ஆஃப் சுச்சுவேஷன். ஸோ இதை அப்போ வந்து நீங்கள் எதை ஆப்டிமைஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து ட்ரேட் ஆஃப் வில் பி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து த்ரோபுட் இருக்குது அண்ட் தென் லேட்டன்சி இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ த்ரோபுட் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா the number of requests that you can process per unit of time. அண்ட் லேட்டன்சி அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ண எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இப்போ த்ரோபுட் இருக்குது, லேட்டன்சி இருக்குது, இது ரெண்டுமே ஆக்சுவலாக ட்ரேட் ஆஃப் தான். ஸோ இது ரெண்டையுமே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் எதர் இன்க்ரீஸ் யுவர் ரிசோர்ஸஸ் ஆர் ஆப்டிமைஸ் யுவர் அல்காரிதம். பட் த ட்ரேட் ஆஃப் சுச்சுவேஷன் என்னென்னா இட் இஸ் எல்லா சிஸ்டமுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே வந்து சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ தே வில் பி ஆப்டிமைசிங் தீஸ் டூ ட்ரேட் ஆஃப். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் போகாமல் தே வில் ட்ரை டு ஆப்டிமைஸ் இட். ஆர் ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை சிஸ்டம் வந்து த்ரோபுட் தான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக பில்ட் பண்ணுவாங்க. இல்லை எங்களோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டன்சிக்காக பிரத்யேகமாக தே வில் பி பில்டிங் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க. பட் தேர் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் ட்ரேட் ஆஃப். இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரேட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸில் இருக்கும். ஸோ சிஸ்டம் டிசைன் இஸ் ஆல் அபவுட் ஐடென்டிஃபையிங் தோஸ் ட்ரேட் ஆஃப் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியலான விஷயம். நீங்கள் சிஸ்டம் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா யூ ஷுட் நோ டு ஐடென்டிஃபை யுவர் ட்ரேட் ஆஃப் அண்ட் சூஸ் த ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து உங்களோட ட்ரேட் ஆஃப் அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் ஓகே, நான் கொஞ்சம் erase பண்ணிக்கிறேன். So there are several questions one should ask himself before starting with system design. So அது என்னென்ன கொஸ்டின் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு திங் ஸ்கேலபிலிட்டி. இந்த கொஸ்டினை நீங்கள் கேட்கணும். ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு நான் எதை சொன்னேன்னா இப்போ போன எக்ஸாம்பிளில் வி ஹேட் யூசர்ஸோட வச்சு நம்ம வந்து அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ 100 யூசர்ஸ் திடீர்னு 10,000 யூசர்ஸ் ஆனாங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ டக்குன்னு ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து வருது அப்படின்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அந்த மாதிரியான விஷயங்கள். வேறு என்ன சொல்லலாம், the data that we generate. So for example ஒரு சில சிஸ்டம்ஸில் எப்படி இருக்கும்னா இன்டர்னலாகவே நிறைய டேட்டா பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லாக் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரியான சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து வெதர் நம்ம அதை ஸ்கேல் கன்சிடர் பண்ணி பில்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறோம். ஸோ ஸ்கேலபிலிட்டி ஆல் அபவுட் the volume. Scalability is all about the volume of user, volume of the data generated, volume of the like just how better the system can scale. இப்போ நீங்கள் ஒன்று பில்ட் பண்ணுறீங்க, ஓவர் த டைம் வந்து அதிகமாச்சு நமக்கு டேட்டா ஜென்ரேட்டடோ இல்லை ரெக்வஸ்ட்டோ இல்லை யூசர்ஸோ அதிகமாகிறாங்க அப்படின்னா வெதர் வில் இட் பி ஏபிள் டு ஸ்கேல், அந்த கொஷின் நம்ம ஆன்சர் பண்ணணும். செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ நான் ஸ்கேலபிளாக இருக்குது என்னோடய சாஃப்ட்வேர், ஆனால் நான் அந்த ஸ்கேலுக்காக என்னோடய பர்ஃபார்மன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும். இப்போ வந்து 10K யூசர்ஸ்னால் ஹேண்டில் பண்ண முடியுது, பட் நான் அதுக்காக எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ அது வந்து ஆப்வியஸாக வரக்கூடிய அடுத்த கொஷின் தான். ஹவு கேன் வி என்ஷூர் தட் எவ்ரி யூசர்ஸ் ஹேவ் லோ லேட்டன்சி வித்தின் அவர் சாஃப்ட்வேர் சிஸ்டம்? ஸோ 100 பேர் வந்தாலும் சரி, 10,000 பேர் வந்தாலும் சரி, 20,000 பேர் வந்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் லைக் லேட்டன்சி மோரார்லெஸ் இருக்குமா, அவங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸில் சொல்லுவோம். தேர்ட் திங் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன். இப்போ கம்யூனிகேஷனை நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா ஹவு டிஃப்ரெண்ட் கம்போனன்ட்ஸ் இன் த சாஃப்ட்வேர் சிஸ்டம் இன்டராக்ட் வித் ஈச் அதர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா வி ஹேட் அ யூசர். ஸோ யூசருங்கிறது என்ன, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் யூஐ இருக்கக்கூடிய அப்ளிகேஷன். அண்ட் தென் அது எப்படி வந்து நம்ம சர்வரோட இன்டராக்ட் பண்ணுது, ஒரு ஏபிஐ கால் யூஸ் பண்ணியிருப்போம். அது எந்த மாதிரியான ஏபிஐ கால், ரெஸ்ட் ஏபிஐயா, ஜிஆர்பிசியா,
இல்லை கிராஃப்கியூலா, இந்த மாதிரியான ஏபிஐ. ஸோ எப்படி காம்போனன்ட்ஸ் இன்டராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா we need to clear sort of we should figure that out. So what type of communication we are going to use between the systems. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா. ஸோ டேட்டாவில் என்ன அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா ஆர் வி ஸ்டோரிங். ஸோ எந்த மாதிரியான டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், எந்த மாதிரியான டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறோம், மெட்டா டேட்டா எந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு கன்சிடர். அதையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த டேட்டாவில் நம்ம பை வாட் வி மீன் இஸ் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா டேட்டா பேசஸ், கேஷஸ், இதெல்லாம் வந்து செவரல் காம்பனன்ட்ஸ் தட் இந்த டேட்டா அப்படின்ற பர்டிகுலர் திங்க்கு கீழே வரது பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா பேசஸ் அண்ட் கேஷஸ் மாதிரியான விஷயங்கள். அண்ட் தென் வி 15 பார்த்தோம் அப்படின்னா நான் எழுதுறேன் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி இஸ் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் பில்ட் பண்ணுறீங்க, அது வல்னரபிளாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. லைக் உங்களோட சிஸ்டம் ஈஸியாக ஹேக் பண்ணி லைக் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீச் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது, உங்கள் டேட்டா வந்து லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆர் ஸோ என்னென்ன நடக்கலாம். ஏன்னா இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் அதிகமாக ரைஸ் ஆகிட்டே வருது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா லினக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வல்னரபிலிட்டி பிளான் அவுட் பண்ணியிருந்தாங்க, டிபெண்டன்சி வச்சு அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்சியோஸில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து இருந்துச்சு. லைக் தே ஆர் நாட் சாஃப்ட்வேர் சிஸ்டம் பேக்கேஜஸ் தான் இல்லைன்னு சொல்ல, பட் லினக்ஸ் இஸ் இன்டீட் சாஃப்ட்வேர் சிஸ்டம், பட் அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் சிஸ்டம். பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் செக்யூரிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே யூ வில் பி யூஸிங் சம் பேக்கேஜோ லைப்ரரியோ ஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ யூஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ அங்கே இஷ்யூ இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் அட் டாப் லெவல் வி ஷுட் என்ஷூர் தட் அவர் சிஸ்டம் இஸ் செக்யூர். இதில் என்னென்ன முக்கியமாக சாஃப்ட்வேர் சிஸ்டம் என்னென்ன வரும் செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் வந்து ஆத்தரைசேஷன். இப்போ ஆத்தென்டிகேஷனுக்கும் ஆத்தரைசேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது வெதர் தட் யூசர் இஸ் அலவுட் டு ஆக்சஸ் அவர் சைட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆத்தரைசேஷனில் பார்த்தீங்கன்னா பட் லைக் ஆத்தென்டிகேஷன் இஸ் நத்திங் பட் சிம்பிள் சைன் அப் அண்ட் தென் லாகின் திங். ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெதர் சர்டைன் ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆன் சம் ரிசோர்ஸ் அவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் அட்மின்ஸ்க்கு மட்டும் ஒரு சில ப்ரிவிலேஜ் இருக்கலாம், அண்ட் தென் ஸ்டாஃப்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிவிலேஜ் இல்லாமல் இருக்கலாம் அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டமில். ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸ் நம்ம நிறையா பார்ப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷன் தெரியும். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அகெயின் முன்னாடியே சொன்ன மாதிரி how do we ensure that the system stays correct to every user. ஸோ கரெக்ட்னஸ் ஆஃப் அ சிஸ்டம், இது வந்து ரிலையபிலிட்டி ஆர் கரெக்ட்னஸ்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகுது, ஒரு சிலருக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகுதுன்னு என்ன நடக்கும் புரியுதா? இது நிறைய நடக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டாவாக இருக்கும், பட் டியூ டு புவர் அப்டேட்ஸ், அதாவது ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு புது டேட்டா பார்த்தீங்கன்னா டக்குன்னு போயிடும், ஒரு சிலருக்கு அப்டேட் ஆகாத டேட்டா பார்த்தீங்கன்னா காமிக்கும் சாஃப்ட்வேரில். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரிலையபிலிட்டி கீழே வரும். நெக்ஸ்ட் திங் மெயின்டைனபிலிட்டி. மெயின்டைனபிலிட்டியில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வி ஷுட் மானிட்டர் the software system. So எப்போ என்ன நடக்கலாம். ஸோ we should be monitoring the system and keep track of the logs. ஸோ ஃபெயில் ஆகுதா, க்ராஷ் ஆகுதா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணணும். பிகாஸ் டீபக்கிங் பண்ணுறப்ப ஆப்வியஸாக இந்த லாக்ஸ் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். வித்தவுட் தம் வி won't know what problem exactly is going on. டீபக் பண்ண முடியாது, கஷ்டமாக போயிடும். ஸோ இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டெக்காக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் லைக்
இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னு வச்சுக்கலாம். நான் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னு நமக்கு கொஞ்சம் இருக்குது. பட் அதுவும் வந்து இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ சிஸ்டம் டிசைன் யார் பண்ணாலும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா கம்ப்ளைன்ஸ், லீகல் கம்ப்ளைன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டெமோகிராஃபிக் ரீஜியனில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூகேல யூஸ் பண்ணலாம், யூரோப்பில் யூஸ் பண்ணுறாங்க, யூஎஸ்ல யூஸ் பண்ணுறாங்க, இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். உங்கள் கிளைண்ட் வந்து எங்கே வேணா இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட டெமோகிராஃபிக் யூசர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஆப்பை யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸோட டெமோகிராஃபிக், அதில் ஒரு சில லாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிபிஆர் ஃபாலோ பண்ணுதா, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டமில் கன்சிடர் பண்ணி தான் பில்ட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த டேட்டாவும் இந்த கம்ப்ளைண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். வெதர் வி ஆர் ஸ்டோரிங் சென்சிட்டிவ் டேட்டா, இல்லை ரொம்ப ஹைலி ப்ரைவேசி கன்சர்ன்ஸ் வந்து அதில் நிறையா நம்ம சாஃப்ட்வேர்ஸில் வந்து வந்துருக்கூடாது. ஐ மீன் லைக் அவங்களோட பர்சனல் டேட்டா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோமா, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ வி ஷுட் abide with the law. So compliance is the important aspect. Finally, cost efficient. ஸோ இதுதான் வந்து முக்கியமானது. நம்ம பட்ஜெட்டை பொறுத்து தான் நம்ம சிஸ்டம் டிசைன் வந்து இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் லைக் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் சிஸ்டம் கொடுக்கறது அப்படின்றது கிடையாது. இட் இஸ் அபவுட் கிவிங் த ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டு வச்சு தான் இது எல்லாமே இருக்கும். ஸோ காஸ்ட் எஃபிஷியன்சி, கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 க்ரூஷியலான விஷயங்கள். ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஆஃப் லைக் அந்த ஃபிசிக்கல் இன்டராக்ஷன் ஆஃப் த சாஃப்ட்வேர். ஸோ லைக் இது எப்படி நான் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தே லிட்ரலி ரன் ஆன் த ஹார்ட்வேர் தட் யூ யூஸ். கரெக்டாக ஒரு சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட்வேரே உங்களுக்கு பாட்டில் நெக்காக வந்து விடும். இப்போ இது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லலாம் அப்படின்னா இல்லைக்கிறேன் ஃபிசிக்கல் reality of softwares. So physical reality of software, again ஒரு சில சமயம் என்ன ஆகும்னா these all softwares run on top of some hardware. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரே ஒரு சில சமயம் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக வந்து இருக்கலாம், ஒரு பாட்டில் நெக்காக வந்து அமையலாம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா we all know that cache is faster. ஏதாவது ஒரு கேஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப மாடர்ன் டேர்ம்ஸில் வி மீன் சம் இன்மெமரி டேட்டாபேஸ் ஸ்டோர் லைக் ரெடிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுப்போம். நம்மளோட அசம்ஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் ஃபாஸ்டர். கரெக்டாக வில் பி யூஸிங் இட். நவ் லெட்ஸ் சே ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் ஃபுல்லாக பில்ட் ஆகிருக்கு. பட் என்ன ஆகுது அப்படின்னா irrespective of using the Redis as a caching system, we are experiencing some delay அப்படின்னு வச்சுப்போம். இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடிஸ் உண்மையிலே ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், இன்மெமரியில் இருந்திருக்கும். பட் அது ட்ராவல் ஆகி வர நெட்ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டன்சி இருக்கும். நெட்ஒர்க் வந்து உங்களோட சாஃப்ட்வேர் சிஸ்டமை பாட்டில் நெக் பண்ணும். ஓகேவா? பாட்டில் நெக் அப்படின்றது என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் ரீச் பண்ணுறதை தடுக்குது. அதுதான் வந்து பாட்டில் நெக் சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இந்த இடத்துல நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டமோட ஃபுல் பொட்டன்ஷியலை ரீச் பண்ணுறதுக்கு தடுக்குது. ஸோ இந்த மாதிரி பாட்டில் நெக்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். இப்போ கொஞ்சம் நம்ம ஹார்ட்வேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிபியூவோட ரெஜிஸ்டர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஃபாஸ்டானது. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட இது பார்த்தீங்கன்னா லைக் இது லிட்டரலி ஃபாஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு குறைஞ்சி எதுவும் இல்லை. இதில் ஸ்டோர் பண்ணுற எல்லாமே வந்து லிட்டரல் பிளேசிங் ஃபாஸ்ட்.
ஸோ இதுக்கு அடுத்து எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணுறது சிபியூ கேஷ், சிபியூவோட L1 L2 கேஷ் இதில் ஸ்டோர் பண்ணுறது. இதில் ஸ்டோர் பண்ணாலும் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது ரெஜிஸ்டர்ஸ் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காது, பட் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். கேஷ் வந்து இது நம்ம இப்போ L1 and L2 கேஷை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிட முடியாது, பிகாஸ் தே ஆர் லிமிட்டட் இன் சைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரேம் வரும், பிரைமரி மெமரி வரும். இப்போ கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு 1 to 10 நானோ செகண்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ரிட்ரைவல். வேறஸ் நமக்கு இதோட பேர் ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நானோ செகண்ட்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் தென் இதுக்கு அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டிஸ் ஆப்வியஸாக இதோட பயங்கர ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ எஸ்எஸ்டி டிப்பிக்கலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைக்ரோ செகண்ட் ஸ்கேலில் வரும் உங்களுக்கு 100 மைக்ரோ செகண்ட். ஆனால் இதுக்கு ஃபர்தராக கீழே போனோம் அப்படின்னா நெட்வொர்க் வந்து இருக்கிறதுலே கடைசி, அந்த இருக்கிறதுலே ஸ்லோ இந்த ஹைரார்க்கியில். ஸோ நெட்வொர்க்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 100 மில்லி செகண்ட். 100ன்றது ரொம்ப கம்மி, அரௌண்ட் 500 மில்லி செகண்ட். ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பார்த்து தான் சொல்கிறேன், எக்ஸாக்டான எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ 500 மில்லி செகண்ட் இந்த மாதிரி ஸ்கேலில் இருக்கும். இதை வந்து இந்த ஸ்கேலில் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு மென்டல் மாடலாக நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம், லைக் ஹவு ஐ யூஸ்வலி ஹாவ் சார்ட் ஆஃப் மென்டல் மாடல் அப்படின்னா அதை நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஃபார் திஸ் இட் இஸ் லைக் 4 ஹியூமன் செகண்ட். ஸோ நம்மளோட ஸ்கேலில் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 4 செகண்ட் மாதிரி, கேஷ்லேருந்து எடுக்கிறது ஒரு 4 செகண்ட் மாதிரி. அதே இது பார்த்தீங்கன்னா ரேம்லேருந்து எடுக்கிறது ஒரு 100 செகண்ட் மாதிரி, 100 ஹியூமன் செகண்ட் மாதிரி. ஓகேவா? அதே இது எஸ்எஸ்டிலேருந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 2 to 6 ஹியூமன் டேஸ் மாதிரி. அண்ட் தென் நெட்வொர்க்லேருந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் மாதிரி. ஏன் நான் இவ்வளோ பெருசாக சொல்கிறேன், இது இயர்ஸ் இருக்குது, டேஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் திஸ் மென்டல் மாடல் வில் லெட் அஸ் டூ, எப்படி சொல்கிறேன், நம்ம செலக்ட் பண்ணுறப்ப ரொம்ப பார்த்து நம்ம செலக்ட் பண்ண முடியும். அதாவது நெட்வொர்க் பக்கம் போகிறது, நெட்வொர்க் இன்க்ளைண்டாக போகிறது லேட்டன்சி பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். அண்ட் தென் அதே மாதிரி எஸ்எஸ்டி டிபெண்ட் பண்ணி போகிறது அதுவும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மென்டல் மாடல் வச்சுக்கிறது இஸ் பெட்டர் டிசைன் பண்ணுறப்ப இன் பர்டிகுலர்.